சார் 5000 பீப்புளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண சொல்லியிருந்தானே, பண்ணிட்டீங்களா? இல்லை சார், ஒர்க் போயிட்டு இருக்கு சார். என்ன அசோக், ஜிஎம்ஆ இருந்துட்டு இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க? சிஇஓ தான் எல்லா வேலையும் பண்ணுமா? ஃபோனை வைங்க. சார் ஃபுட்டு ஃபுட்டை வச்சுருங்க. பரவாயில்லையே, டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டீங்க. சார் நான் டைமிங்கில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் சார். வெரி குட் வெரி குட். எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட இந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் தான் பார்த்துட்ருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் சேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பெரிய சேலரி சார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ ஓட்டினாலும் 25,000 30,000 தான் சார் வரும். 25,000க்கே இவ்வளோ வேலை செய்கிறீங்கன்னா அப்போது 50,000னா எவ்வளோ வேலை செய்வீங்க? 50,000மா சார்? என்ன சொன்னாலும் எவ்வளோ நேரம்னாலும் வேலை பார்ப்பேன் சார். வர மகாலட்சுமியா யார் சார் வேணான்னு சொல்லுவா? சார் என்ன வேணும்னா உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கிறீங்களா ப்ளீஸ் சார். பட் ஒன் கண்டிஷன், நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஜாபை குவிட் பண்ணிட்டு அதோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா என்னோட டீமை ப்ரொசீட் பண்ண சொல்ல முடியும். என்ன பெரிய வேலை சார், இதுக்கு ரிசைன் வேற. ஓகேவா சார்? சூப்பர். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோடனே டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா? அப்போ என்ன கம்பெனி ஆரம்பிக்கலையா? இல்லை, கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அப்புறத்துக்கு சார் ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்டீங்க? எப்படியோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன். அதான் இதெல்லாம் ஒரு ரிஹர்சல். ரிகர்சலா சார்? இப்போதான் ஏதோ 5000 பேருக்கு ஃபுட்டு டெலிவரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் ரிஹர்சல் தான். அந்த 8000 பீப்புளுக்கு ஃபுட் சொல்லியிருந்தானே, என்னாச்சு? சார் ஐயோ, இவரை நம்பி இருக்கிற வேலையை விட்டோமே. இப்போ மறுபடியும் இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணணும்னா புது சிம் வாங்கணும், அப்புறம் ஐடி ஓப்பன் பண்ணணும். சுத்தம். இப்போதான் புரியுது, இருக்கும்போது அருமை புரியாதுங்கிறது. அப்போ புது ஐடி ஓப்பன் பண்ணி டெலிவரி பண்ண போடலாமா?